ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தமிழ் தகுதி தேர்வுக்கான வினா விடைகள் பார்க்கலாம். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கடல், முத்தினையும், அமிழ்தினையும் தருகிறது அப்படின்றது தான் சரியானது. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்கலாம். காலிங் பெல். ஆன்சர் அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதுக்கான விடை பார்த்திங்கன்னா, இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். விடை வகைகள்: இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கிறது சரியானது. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். மார்ஃபீம் அப்படின்னா உருபன். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. டாக்குமெண்ட் அப்படின்னா பணம். ஊமைகளால் விளக்கப்படும் பொருட்களில் பொருந்தாதது தேர்க. விளக்கு இறைத்த நீர் போல. ஆன்சர் பயனுள்ள செயல். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எலியும் பூனையும் போல. ஆன்சர் பகைமை. எவ்வகை வினை? கவிதா உரை படித்தால். ஆன்சர் செய்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிற வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். ஆன்சர் கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. பாடு. ஆன்சர் பாடியவள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. காண்னா காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் இரக்கம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆன்சர் கதிரவன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது என தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கொடு அப்படின்னா கொடுத்தல். கோடு அப்படின்னா நேராக வரைதல். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஒன்று வாடைக்காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. இது ரெண்டும் சந்தி பிழையற்ற வாக்கியங்கள். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. ஆன்சர் பஞ்சு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. ஆன்சர் எஃகு. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கை கூட்டல் பொருள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் என்று கூட்டல் என்றும். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தெரிவு செய்க. இவை பழங்கள் அல்ல. சொல் பொருள் பொறுத்துக. தெளிவு. ஆன்சர் நற்காட்சி. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் பொறுத்துக பார்க்கலாம். குந்த அப்படின்னா உட்கார. மிசை அப்படின்னா மேல். கந்தம் அப்படின்னா மனம். விசனம் அப்படின்னா கவலை. எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். ஆன்சர் கட்டளை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம்? ஆன்சர் உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண்க. பழம் அப்படின்னா பழங்கள். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு. ஆன்சர் மந்தை. பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. கலை சொற்களை அறிக. சேலின் சாயில். ஆன்சர் கலர் நிலம். கலை சொற்களை அறிக. ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். ஆன்சர் பண்டைய இலக்கியம். கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டவுன்லோட் பதிவிறக்கம். இரு பொருள் தருக. அலைனா கடல் அலை, அலைந்து திரிதல். இரு பொருள் தருக. ஆறு. ஆன்சர் நதி, எண். மரபு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. சேவல் கூவும். சரியான இணைப்பு சொல் பார்க்கலாம். காற்றை வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஷ் பாட்டின் மூல ஊற்றே. நீதான். விடுபட்ட இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் ஏனெனில். நிறுத்தல் குறிகளை அறிதல். நிறுத்தல் குறிகள் எது சரியானது? யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது?
ஊர் பெயர்களினுடைய மருவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, ஆன்சர் வந்து புதுகை. ஊர் பெயர்களினுடைய மருவை எழுதுக. திருநெல்வேலி, நெல்லை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுச்சேரி, புதுவை. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. ஆன்சர் வந்து நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணன் பாடுகிறான், நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான், இறந்த காலம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நீத்து பாகம் குடிக்கவா. ஆன்சர் வந்து மேல் கஞ்சி குடிக்கவா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.